இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆரம்பத்துல நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் நினைச்சாங்கன்னா அப்பாவை நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி நன்றி நன்றி, அப்பாவுக்காக எதையாவது செய்யணும், நன்றி சொல்லணும், ஸ்தோத்தரிக்கணும், ஊழியம் பண்ணணும். நிறைய பேர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல அவன் ஜீவனே ஆண்டவர் காத்தாரு. ஏன் அந்த கடலை தரையாக்கலைன்னா அவ்வளவு பேர் செத்து போயிருப்பான். தேவன் அவங்களை அற்புதமா நடத்தினாரு. இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் உன்னை அற்புதமா நடத்தி வராரு, எவ்வளவு அற்புதமா உன்னை போஷிக்கிறாரு, அதுக்கு எவ்வளவு நீ நன்றி சொல்ற. நடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய குணாதிசயம் என்ன? முறுமுறுப்பு, முறுமுறுப்பு. ஏன் உன்னை செங்கடலை காப்பாத்தினாரு, எகிப்துல உன்னை காப்பாத்தினாரு, எத்தனை அற்புதங்களை செஞ்சாரு. பார்வோனுக்கு முன்னாடி உன்னை விடுதலை ஆக்குறதுக்கு பார்வோனுக்கு முன்னாடி ஒன்னா ரெண்டா அற்புதத்தை செஞ்சு 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 உன்னை காத்தாரு. அதே மாதிரி உனக்கு எத்தனை நோய் வந்து உன்னை காப்பாத்தி இருக்கிறாரு, எத்தனை அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் உனக்கு நன்றி உள்ள இருதயம் வேண்டாமா? தேவனை குளிர வைக்க வேண்டாமா? எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஆனா பவுல் சொல்றாரு, அந்த நன்றி சொல்லுகிற இருதயம் இல்லாதபடினால், இருதயம் இருளடைஞ்சு போனனால ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சுகம் இல்ல, ஒரு செழிப்பு இல்ல, ஒரு முகத்துல ஒரு மகிழ்ச்சி இல்ல, தலையை தொங்க போட்டவர்களாகவே வாழ்கிறார்கள். தேவன் அப்படி இருக்க விரும்பல. நீ தேவனை துதிச்சு பாரு, தேவனை மகிமைப்படுத்தி பாரு. அல்லேலூயா.